அன்பான மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, 2026 தேர்தல். இந்த தேர்தல் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தேர்தல் மாதிரி இல்லைங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் எல்லாம் மாநில கட்சிகளுக்குள்ளாக நடக்கக்கூடிய தேர்தல். எம்ஜிஆரா, கலைஞரா, அறிஞர் அண்ணாவா, காமராசரா, அல்லது ஜெயலலிதா அம்மையாரா, கலைஞரா என்றெல்லாம் மாநில கட்சிகளுக்குள்ள நடந்த தேர்தல். ஆனா இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியில இருந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, டெல்லியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி இறக்குமதி பண்ணி தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம் அப்படின்னு நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார். முதல்ல குஜராத்துக்காரங்களுக்கு தமிழ்நாட்டு மேல என்ன அக்கறை என்று நாம கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நரேந்திர மோடிக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு இதுவரைக்கும் நரேந்திர மோடியே சொன்னதில்லை, பிஜேபியும் சொன்னதில்லை. நரேந்திர மோடி 12 வருஷமா பிரதமராக இருந்து நமக்கு என்ன நல்லது பண்ணினார் அவர் இதுவரைக்கும் எதுவும் சொன்னதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டை நாங்கள் கைப்பற்றுவோம் அப்படின்னு பேசுறாரு. இது என்ன பாகிஸ்தானா கைப்பற்றுறதுக்கு? தமிழ்நாடு இந்த நாட்டுக்குள்ளாக இருக்கிறது. இந்த நாட்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை கைப்பற்றுவேன் என்று சொல்லுகின்ற வகையில ஒரு பிரதமர் பேசுறார் என்றால், இது போல இதுவரைக்கும் எந்த பிரதமரையும் தமிழ்நாடு பார்த்ததில்லை. எத்தனையோ பிரதமர் நம்ம பார்த்திருக்கிறோம். நேருல ஆரம்பிச்சு எத்தனையோ பிரதமர் பார்த்திருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டிருக்கோம், போடாம இருந்திருக்கிறோம், எது வேணா இருந்திருக்கு. ஆனால் இதுவரைக்கும் யாரும் தமிழ்நாட்டை கைப்பற்றுவோம்னு சொன்னதில்லை. நாம என்ன கேட்கிறோம்னா, பிஜேபியினுடைய வேட்பாளர் இங்க இருக்கிறாங்க. இந்த பிஜேபி வேட்பாளர் அவர்களை பார்த்து நம்ம கேட்கணும். நம்ம பிஜேபி வேட்பாளர், அவர் நம்ம ஊருக்காரர் தான். அவர் மேல நம்மளுக்கு எந்த வருத்தம்லாம் கிடையாது. ஆனா ஏன் மாநில கட்சி 1000 கட்சி இருக்குது, மாநிலத்துக்கு நல்லது பண்ண 1000 கட்சி இருக்குது, அதை விட்டுட்டு ஒரு குஜராத்ல இருந்து வரக்கூடிய கட்சி, டெல்லியில இருந்து வர கட்சிக்கு எதுக்கு போய் தேர்தல் நிக்கணும்? அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன நல்லது பண்ணி இருக்குது? இதெல்லாம் எதுவும் கேட்காம அந்த டெல்லிக்காரன் கட்சியில நம்ம ஊருக்காரங்க போய் நிக்கிறாங்கிறதுக்காக நம்ம ஆதரிக்க முடியுமா? நம்ம ஊர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்நிய கட்சிக்கு, வெளிநாட்டுக்கு, வெளிமாநிலத்து கட்சிக்கு நம்ம எப்படிங்க ஓட்டு போடுறது? எப்படி ஓட்டு போடுறது? அதான் முதல் விஷயம் நம்ம கேட்க வேண்டியது. பிஜேபியில இப்ப நரேந்திர மோடி நேற்றுக்கு முந்தானத்து வந்திருக்கிறார். அவரு நம்ம கன்னியாகுமரிக்கு போய் படத்துக்கு மாலை போட்டிருக்கார். தலைவர்கள் படத்துக்கு மாலை போட்டிருக்கார். என்னென்ன தலைவர்னு பார்த்தோம்னா, காமராஜர் படத்துக்கு மாலை போடுறாரு, எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறாரு, அறிஞர் அண்ணாவோட படத்துக்கு மாலை போடுறாரு. நான் நடந்ததை சொல்றேன். ஒரு பிரதமர் வர்றாரு, பிஜேபி கார தலைவர் வர்றாரு. நாங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றோம், இந்த பிஜேபி காரங்க எல்லாத்துக்கும் உங்களை நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்களே, அந்த கட்சியோட தலைவர் வர்றாரு, வந்து மாலை போடுறாரு தமிழ்நாட்டு தலைவர்கள். இதுக்கு முன்னாடி வந்தப்போ காமராஜர் படத்துக்கு மாலை போட்டாரு, முத்துராமலிங்க தேவர் அவருடைய படத்துக்கு மாலை போட்டாரு, இப்ப அறிஞர் அண்ணாவோட படத்துக்கு மாலை போட்டிருக்காரு, எம்ஜிஆர் படத்துக்கு மாலை போடுறாரு. நாம என்ன கேட்கிறோம்னா, 40 வருஷமா கட்சி நடத்துறீங்களே, காமராஜர் காங்கிரஸ் கட்சிக்காரரு, முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்காரரு, எம்ஜிஆர் அதிமுக கட்சிக்காரரு, அறிஞர் அண்ணா திமுக கட்சிக்காரரு. 40 வருஷமா கட்சி நடத்துறீங்களே, மாலை போடுற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுன்னு உங்க கட்சியில யாராவது ஒரு தலைவர் பேர சொல்ல முடியுமா?
அப்படி யாரா இருக்காங்களா? நான் பிரதமரை பார்த்து கேட்கிறேன், இங்க பிஜேபி வேட்பாளர் இருக்காங்களா கேட்கிறேன். 40 வருஷமா தமிழ்நாட்டுல கட்சி நடத்துறீங்களே, தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சது அப்படின்னு உங்க கட்சியில் ஒருத்தரையாவது காட்ட முடியுதா? ஒரு தலைவரை காட்ட முடிஞ்சுதா? உங்க பிரதமர் காட்டினாரா? மாலை போட்டாரா? அப்ப 40 வருஷமா தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணுனேன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவர் கூட இல்லாத ஒரே கட்சி பிஜேபி தான். பிஜேபி தான். நீங்க திமுக எடுத்துக்கோங்க, 1000 பேர் சொல்ல முடியும் அவங்களால. ஏன் அதிமுக 4 பேர் சொல்ல முடியும். கம்யூனிஸ்ட் கட்சியில புஸ்தகமே போடலாம் என்னெல்லாம் தியாகம் பண்ணாங்கன்னு. மதிமுக எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய பட்டியலே இருக்கு, நாள் முழுக்க படிச்சு பார்க்கலாம். நம்ம முஸ்லீம்கள் கட்சி இருக்குது, கண்ணியமிக காகிதம் இல்ல. அங்க பார்லிமெண்ட் போய் தமிழ் மொழியை தான் வைக்கணும், இந்தி மொழியை வைக்க கூடாதுன்னு பேசினாரு. தமிழ் மொழியை எடுத்து பார்லிமெண்ட்ல பேசினாரு. இஸ்லாமியர் முஸ்லீம்கள் கட்சியில அத்தனை 1000 பேர் இருக்கிறாங்க. இப்படி எல்லா கட்சியிலையும் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ண தலைவர் போட்டால் 10 பேராவது போட முடியும். ஆனா ஒரே ஒரு கட்சியில மட்டும் ஒரு பேர் கூட போட முடியாதுன்னா அது பிஜேபி மட்டும்தாங்க. அது பிஜேபி மட்டும்தான். இப்படிப்பட்ட கட்சியை என்னைக்காவது பார்த்திருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படிப்பட்ட ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா? அதனாலதான் நாங்க தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்றோம். தமிழ்நாடு முழுக்க என்ன பிரச்சாரம் பண்றோம்னா, இந்த நம்ம பசங்க நிக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய நிதியை மோடி நிறுத்திட்டாருங்க. போன தடவை தாமரை சின்னத்துல ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு அனுப்புனீங்களே எம்எல்ஏ, அந்த அம்மையார் இது வரைக்கும் எங்க பிள்ளைகளுடைய படிப்புல மண்ணவாரி போட்டியா, ஏயா மண்ணவாரி போட்ட, அவங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம் என்னாச்சுன்னு கேட்டாங்களா? கேட்டாங்க. நீங்க தானே தேர்ந்தெடுத்து அனுப்புனீங்க, உங்க தொகுதியில தானே போனாங்க. அந்த அம்மா என்னைக்காவது எங்க தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்ற ஃபீஸ், பள்ளிக்கூடத்துக்கு புஸ்தகம் போய் அச்சடிக்கிறதுக்கு, டீச்சருக்கு சம்பளம் தர்றதுக்கான பணத்தை எல்லாம் டெல்லியில நிறுத்தி வச்சிட்டீங்க, ஏன் நிறுத்தி வச்சேன்னு உங்க ஊர்ல இதுக்கு முன்னாடி இந்த சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்காங்களா? அப்ப நம்ம பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன? பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்னங்க? நம்ம எல்லாம் உழைக்கிறோம், நாள் முழுக்க வேலை பார்க்கிறோம், வெயில்ல வேலை பார்க்கிறோம். எதுக்கு வேலை பார்க்கிறோம்? பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலைக்கு போகணும், ஒரு நல்ல 4 வீடு கட்டணுங்கிறதான வேலை பார்க்கிறோம். அப்படி கஷ்டப்படுறோம். அந்த பிள்ளைங்களோட படிப்புல மண்ணவாரி போட்ட பிஜேபிய நம்ம எப்படி ஆதரிக்கிறது? நீங்க தயவுசெய்து நியாயமா சொல்லுங்க, எப்படி ஆதரிப்பீங்க? இதுக்கப்புறமா அவங்க ஆதரிச்சீங்கன்னா நாடு நல்லா இருக்குமா? நாடு நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டிலேயே மொடக்குறிச்சியில ஒரு பிஜேபி ஆள் ஜெயிச்சாங்கன்ற தமிழ்நாடு திரும்பி பார்த்துச்சு. என்ன இங்க போய் பிஜேபி எப்படியா ஜெயிச்சதுன்னு கேட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து நம்ம ஆளுக்கு போட்டாங்க போட்டிருக்குன்னு பார்த்தா, அந்த அம்மா 5 வருஷம் சட்டசபையில வாயை திறந்து மொடக்குறிச்சிக்கும் பேசல. பாவம், நம்ம பசங்களோட படிப்பு என்னாச்சுன்னு கேட்கல. இப்படி பிஜேபி திரும்ப ஓட்டு போட்டா எப்படி ஊர் உருப்படும்? நாடு எப்படி உருப்படும்? பிஜேபி இது மட்டும் செய்யலீங்க. நான் கேட்கிறேன், இது நல்ல கவனமா வச்சுக்கோங்க. நான் கோயம்புத்தூர்காரன். கோயம்புத்தூர்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க பிஜேபி காரங்க வந்தப்ப, எப்பா அந்த கடை இந்து கடைப்பா, இந்த கடை முஸ்லீம் கடை, அந்த கடை கிறிஸ்தவர் கடைன்னு ஒவ்வொரு கடையா காமிச்சு சண்டையை மூட்டி விட்டாங்க. நாமெல்லாம் இந்து, அவெல்லாம் முஸ்லீம் அப்படின்னு சண்டை போட விட்டாங்க. அங்க சோபா டெக்ஸ்டைல் ஒன்று இருந்தது, ராஜேந்திரா டெக்ஸ்டைல் இருந்தது, இப்படி பல கம்பெனி இருந்தது. அது இந்துவா முஸ்லீமான்னு நம்மளுக்கு தெரியாது. நல்ல கடை போவோம், சாமான் வாங்குவோம், துணிமணி வாங்குவோம், வருவோம். ஆனா இவன் என்ன பண்ணானா, இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்டியனு, இவன் இந்து அப்படின்னு பிரிச்சான். நம்மளுக்கு புத்தி கெட்டு போய் சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை நான் பார்த்தது. சண்டை போட்டு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சோபா டெக்ஸ்டைலையும் மூடிட்டாங்க, ராஜேந்திரா டெக்ஸ்டைலையும் மூடிட்டாங்க. பெரிய சண்டை நடந்தது, எல்லாம் தெரியும், நான் சொல்ல வேண்டியது இல்லை. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நான் போறேன், படிப்பு முடிச்சுட்டு நான் போறேன். படிச்சுட்டு போய் பார்த்தா கோயம்புத்தூர்லங்க ஒப்பனக்கார தெரு, ராஜா தெரு, வெரைட்டி ஹால் ரோடு, ரங்கேகவுட் ரோடு, பூ மார்க்கெட்டு, ஆர்எஸ்புரம், எல்லா இடத்துலயும் பார்த்தா இந்து முஸ்லீம் எங்கெல்லாம் சண்டை நடந்ததோ அந்த இடத்துல எல்லாம் இந்து கடையும் கிடையாது, முஸ்லீம் கடையும் கிடையாது.
இந்து கடையும் இல்ல, முஸ்லீம் கடையும் இல்ல. அப்புறம் என்ன கடை இருக்குன்னு பார்த்தா ஏதோ செயின் கடைங்கிறான், மார்வாடி கடைங்கிறான், சேட்டு கடைங்கிறான். நம்மால் கடையெல்லாம் அடிச்சு பத்தி விட்டான். நம்மால் கடையெல்லாம் பத்தி விட்டான். இந்த இங்க பிசிபி பேக்கரி இருக்குது, வேல் பேக்கரி இருக்கு, செல்போன் கடை இருக்குது, மருந்து கடை இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையும் மாத்தி விட்டு சேட்டு கடையை மாத்தி விட்டான். அன்னைக்கு சேட்டு கடை ஆகி போச்சுங்க. இவங்க உள்ள பூந்து நாடு கெட்டு போனதுக்கு உதாரணம் வேணும்னா கோயம்புத்தூர் போய் பாருங்க. அப்ப இந்துவா முஸ்லீமா இப்போ வருவான் பாருங்க. நாமெல்லாம் இந்து, நாமெல்லாம் நம்ம இத்தனை சாமி கும்பிட்டு தான் இருக்கிறோம். இவன் வந்தா நம்மளுக்கு எப்படி சாமி கும்பிட்டு கத்து கொடுத்தானா? இவங்க வந்து கத்து கொடுத்தாங்களா? நம்மளுக்கு சாமி கும்பிட தெரியாதா? இவங்க வந்து எது சாமி எப்படி பூஜை பண்ண கத்து கொடுத்தாங்களா? இவங்க வந்துதான் சாமியை காப்பாத்துறாங்களா? நம்ம இவ்வளவு நாள் காப்பாத்தலையா? இது என்ன கொடுமையா இருக்குது? சாமியை வச்சு யாராவது சண்டை போடுவானா? சாமியை வச்சு எவ்வளவு கலவரம் பண்ணுவானா? சாமியை வச்சு நல்லது பண்ணணுங்க. 4 விஷயம் நல்ல விஷயம் பண்ணலாம். அன்னதானம் போடுவீங்க, படிக்க முடியாத பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், துணிமணி எடுத்து தரலாம், பாட புஸ்தகம் எடுத்து தரலாம். இப்படி ஏதாவது பண்ணுனா நல்ல விஷயம். கலவரத்தை மூடி விட்டா, சண்டையை மூடி விட்டா, இந்த கலவரம் பண்றதே ஒரு வேலையா வச்சுதான் கோயம்புத்தூர் நாசமா போச்சு. நான் கோயம்புத்தூர்காரங்கனால சொல்றேன், இந்த பிஜேபி காரங்க நாளைக்கு விட்டா நாடு நாசமா போயிடும். நாடு நாசமா போயிடும். தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு தமிழ்நாடு வளரணும்னா இந்த பிஜேபிய தயவு செஞ்சு மூட்டை கட்டி டெல்லிக்கே அனுப்பிடுங்க. வேண்டவே வேண்டாம். நீ யாரு? நீ எதுக்கு இருக்கிற? உனக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்ணு ஒரு வாரத்தை உன் வாயிலிருந்தே வரமாட்டேங்குது, பிஜேபியோட வாயிலிருந்து வரமாட்டேங்குது, பிரதமர் வாயிலிருந்து வரமாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு கட்சி நம்மளுக்கு எதுக்குங்க? தமிழ்நாட்டில் இல்லாத கட்சியா? நான் எடப்பாடி யாராவது யோசிக்கணும். நான் என்ன கேட்கிறேன்னா, உங்களை அதிமுக இருப்பீங்க இவ்வளவு நாள், நம்ம எந்த கட்சியா இருந்தாலுமே அண்ணன் தம்பியா பழகுவோம், சண்டை போட்டுக்க மாட்டோம். சண்டை போட்டுக்குவோமா? சண்டை போட்டுக்க மாட்டோம். திமுகவோ அதிமுகவோ அண்ணன் தம்பியா பழகிட்டு போயிடுவோம், சண்டையெல்லாம் போட மாட்டோம். இன்னைக்கு பிஜேபி காரன் வந்து என்ன பண்றான்? நம்மள எதிரி மாதிரி பார்க்க வைக்கிறான். எதிரி மாதிரி பார்க்க வைக்கிறான். விட்ட குரலை கடிச்சிருவான் போல் இருக்குது. நம்மளை பார்க்கறத எதிரியா பாக்குறான். நான் எடப்பாடியார் அவர்களை பார்த்து கேட்கிறேன், சார் அதிமுக பெரிய கட்சி, தமிழ்நாட்டில் ரொம்ப நாள் ஆண்ட கட்சி, முதலமைச்சர் நிறைய கொடுத்திருக்கிறீங்க, உங்க கட்சி 5ஆ உடைச்சிருக்குது இல்லையா? அதிமுக நம்மளுக்கு தெரிஞ்சு 5ஆ உடைச்சு போச்சு. உங்க கட்சி 5ஆ உடைச்சது யாரு சார்? உங்க கட்சி 5ஆ உடைச்சது யாரு? கம்யூனிஸ்ட் உடைச்சாங்களா? திமுக உடைச்சதா? முஸ்லீம்கள் உடைச்சாங்களா? யார் உடைச்சா? ஏடிஎம்கேவை யார் உடைச்சா? யார் நாசம் பண்ணா? அந்த கட்சியில் இருக்க தலைவர்கள் மத்த கட்சியில் கொண்டு போய் சேர்த்து வேலை யார் பார்த்தா? பிஜேபி பார்த்துச்சு. பிஜேபி தான் உடைச்சது அதிமுகவை. அதிமுக உடைச்சது பிஜேபி தானே. உங்க கட்சியை நாசம் பண்ணினது பிஜேபி. வலிமையான கட்சியில் உங்க கட்சி நாசம் பண்ணது பிஜேபி. 5ஆ 6ஆ உடைச்சுதான். செங்கோட்டன் எங்க இருக்காரு? விஜயோட இருக்கிறாப்ல. இப்படி ஒவ்வொரு கட்சி தலைவரா எடுத்து பார்த்தோம். உங்க கட்சியில தலைவர் எல்லாம் வேற வேற கட்சிக்கு போயாச்சு. பிஜேபி தலைவர் உங்க கட்சியிலிருந்து போனவர் தான். இப்படி உங்க கட்சியை உடைச்சு நாசம் பண்ண கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்கீங்களா சார்? சொல்லுங்க. நாளைக்கு உங்க கட்சி இன்னும் நாசம் பண்ண மாட்டான்னு நிச்சயம் இருக்குது. இன்னும் உங்க கட்சி நாசம் பண்ணது போதாதா? இதுக்கு மேல உங்க கட்சி நாசம் பண்ணணுமா? போன தேர்தல் பிஜேபி அதிமுக கூட்டணி வச்சது இல்லையா? அந்த கூட்டணிக்கு என்ன பேர் சொன்னாங்க? அதிமுக கூட்டணி சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அது பிஜேபி கூட்டணின்றா. இப்ப அதிமுக கூட்டணி சொல்லல, பிஜேபி கூட்டணி. 5 வருஷத்துக்கு பிஜேபி எப்படி என்னப்பா வளர்ந்துருச்சு? ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க முடியாத கட்சி பிஜேபி. அதிமுக காரங்க எல்லாம் பார்த்து ஜெயிக்க வச்சானா பிஜேபி ஜெயிக்கும், இல்லன்னு ஜெயிக்காது. நான் அதிமுக காரங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க போன தேர்தலில் கஷ்டப்பட்டு பிஜேபிக்காக உழைச்சி 4 எம்எல்ஏ சீட்டு வாங்கி கொடுத்தீங்க. அந்த கட்சி என்ன பண்ணுச்சு? உங்க கட்சியை நாசம் பண்ணிருக்குது. உங்க கட்சியை நாசம் பண்ணிருக்கு. உங்க கட்சியை நாசம் பண்றதுக்கு பிஜேபிக்கு நீங்க தான் உதவி பண்ணிருக்கிறீங்க. நீங்க தான் சார் உதவி பண்ணிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைய நீங்க மாத்தாம, அப்படிப்பட்ட ஒரு கட்சியை விரட்டி விடாம, அவங்க கூட கூட்டணி போட்டு 40 சீட்ல தாமரை சின்னது போட்டி போடுறதுக்கு நீங்களே வாய்ப்பு கொடுத்து, இத்தனை கட்சி, ஒரு கவுன்சிலர் சீட்டு ஜெயிக்க முடியாத கட்சி, 1% ஓட்டு வாங்கின கட்சிங்க. ஒரே 1% ஓட்டு வாங்கின கட்சி.
அவன் இன்னைக்கு உன் தலைமையில ஏறி உட்கார்ந்துருக்கானே, உங்க கட்சி தலைவர் அவன் கையில புடிச்சிட்டு இருக்கிறான், குடுமையை கையில புடிச்சு வச்சு ஆட்டிட்டு இருக்கிறானே, அந்த கட்சிக்கு ஓட்டு கேட்கணும். நீங்க எப்படி சார் வீதி வீதியா வர்றீங்க? ஒரு நியாயம் வேணாமா? ஒரு நியாயம் வேணாமா? அது எப்படிப்பட்ட கட்சி? ஜெயலலிதா என்ன சொல்லுச்சு? மோடியா லேடியான்னு கேட்டுச்சு, தைரியமா கேட்டுச்சு, ஏத்து அடிச்சுது. மோடியில தமிழ்நாடு வர முடியாதுன்னு சொல்லிச்சு. அது தைரியம், அது துணிச்சல். இது தமிழ்நாடுறா. மோடியோட பருப்பெல்லாம் இங்க வேகாதுன்னு சொன்னது யாரு? ஜெயலலிதா அம்மையார். பார்க்க மாட்டேன்னு சொல்லிச்சு, உட்கார வச்சு திருப்பி அனுப்பிட்டுச்சு, போயா போயா அனுப்பிட்டுச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை மிக்க தலைவர் உங்க கட்சியை வழிநடத்தி கொண்டு போனாங்க. 2016 உங்க கட்சி தனியா நின்று ஜெயிச்சதா இல்லையா? 2014 உங்க கட்சி தனியா நின்று ஜெயிச்சதா இல்லையா? அந்த அம்மா ஜெயிச்சு கொடுத்தாங்களா இல்லையா? அப்படிப்பட்ட கட்சியை கொண்டு போய் அடகு வச்சிருக்கீங்களே சார், அந்த கட்சி நாளைக்கு உருப்பிடுமா? நான் உங்க கட்சி மேல அக்கறை தான் சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இப்படிப்பட்ட நீங்க ஒண்ணு புரிச்சுக்கணும். பிஜேபியோட கூட்டணி வச்சு நண்பனா இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கட்சிக்கே இதான் நிலைமைன்னா, நாளைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன சொல்லுங்க? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் போன தடவை பிஜேபி ஓட்டு போட்டிருக்கீங்க. நாளைக்கு தமிழ்நாட்டு நிலைமை என்ன? இப்ப பிஜேபியோட அதிமுக கூட்டணி வச்சு அது 6 உடைச்சிட்டான். சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரன் கூட்டணி வச்சாங்களே, ஐயா ராமதாஸ் கூட்டணி வச்சாரு, அன்புமணி ராமதாசர் கூட்டணி வச்சாரு, அந்த கட்சி 2 உடைச்சாச்சா இல்லையா? அப்பாவையும் பையனையும் பிரிச்சாச்சா இல்லையா? அப்பாவையும் பையனை உடைச்சாங்களா இல்லையா? குடும்பத்தையே உடைச்சு நாசம் பண்ண கட்சி, ஒரு கட்சியவே 6 உடைச்சு நாசம் பண்ண கட்சி, தமிழ்நாட்டுக்கு எதுவுமே தராம நாசம் பண்ண ஒரு கட்சிய மறுபடியும் ஜெயிக்க வைக்க போறீங்களா? அல்லது தமிழ்நாட்டுக்காக போராடக்கூடிய காவிரி பிரச்சனைங்க, காவிரி பிரச்சனை, கரும்பு விலை பிரச்சனை, மஞ்சள் விலை பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை, இத்தனை பிரச்சனை, கெயில் பிரச்சனை, இல்லைங்க பைப்பு போட்டிருப்பான், பைப்பு போட்டு இழுத்து கொண்டு போயிருப்பான் பிஜேபி காரன், உங்க நிலமெல்லாம் போயிருக்கும். அந்த கெயில் பைப் லைனுக்கு, ஐடிபிஎல் பைப் லைனுக்கு, இதுக்கெல்லாம் ஏத்து நின்று போராடினது பிஜேபியா அல்ல ஐயா வைகோவா? யார் போராடினா சொல்லுங்க? இதெல்லாம் ஏத்து கேள்வி கேட்டது பிஜேபியா மதிமுகவா? யார் ஏத்து போராட? நல்ல நல்ல மனசோட சொல்லுங்க, நல்ல மனசோட சொல்லுங்க. யார் உங்களுக்காக நின்று சண்டை போட்டா? மதிமுக தான் இங்க நின்று சண்டை போட்டுச்சு. ஐயா வைகோ அவர்களும் மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி அவர்களும் இங்க நின்று அதுக்காக போராடினாங்க. மரியாதைக்குரிய தோழர் கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடினாங்க, இஸ்லாமிய அமைப்புகள் போராடினாங்க. இப்படி எல்லாருமே போராடிதாங்க இந்த மண்ணை காப்பாற்ற. அன்னைக்கு பிஜேபி காரன் வந்தானா? அன்னைக்கு பிஜேபி என்ன கேட்டிருக்கணும்? டேய், இதெல்லாம் இந்துக்கள் நிலம், எதுக்கு நீ இந்துக்கள் நிலத்துல கையில் பைப்பு போடுறேன்னு பிஜேபி கேட்டிருக்கணும்ல? கேட்டானா? கேட்டானா? அப்பெல்லாம் இந்துன்னு வர பேச மாட்டான். அப்பெல்லாம் அவனுக்கு இந்து ஞாபகம் வராது. நம்ம அடி வாங்குறப்ப இந்துனோட ஞாபகம் வராது. நம்ம நிலம் எல்லாம் போறப்ப இந்துன்னு ஞாபகம் வராது. ஆனா கோயில் பிரச்சனையை வச்சு சண்டையை மூட்டி விட்டு நம்மள 2ஆ பிரிச்சு விட்டு, அண்ணன் தம்பியா இருக்கக்கூடிய முஸ்லீமும் நம்மளையும் பிரிச்சு விட்டு போட்டு ஊருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டு மாறுவாடியை கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு நாசம் பண்றதுக்கு மட்டும் இந்துவா இல்லையான்னு வந்து நிப்பான். தயவு செஞ்சு இவங்களாம் நம்பிடாதீங்க. உத்தரப்பிரதேசம் என்ன ஆச்சு? பீகார் என்ன ஆச்சு? சத்தீஸ்கர் என்ன ஆச்சு? டெல்லி என்ன ஆச்சு? எல்லா இடத்துக்கும் கலவரம் நடக்குது. மணிப்பூர்ல கலவரம் நடக்குதுங்க. ராணுவத்தில் இருந்த ஒரு வீரர், காஷ்மீர்ல எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ராணுவ வீரன், அவருடைய மனைவி மணிப்பூர்ல இருக்கிறாங்க. இந்த பிஜேபி காரங்க என்ன பண்ணாங்க? RSS காரன் வருவான், பேரே சொல்லாம வரும், RSS காரன். அவன் என்ன பண்ணானா, அந்த ராணுவ வீரரோட மனைவியை அடிச்சு கற்பழிச்சு அந்த அம்மாவோட டிரெஸ் எல்லாம் இழுத்து போட்டு அந்த அம்மாவை நிர்வாணமா 2 கிலோமீட்டர் இழுத்துட்டு வந்தானுங்க. வீடியோ இருக்குது, போய் பாருங்க. இந்த RSS காரன் ஊர்ல விட்டுருக்கீங்கல்ல, ஊர்ல ஒழுக்கம் சொல்லி தர்றேன், நான் இந்து மதத்தை பத்தி காப்பாற்ற பொருள் வர்றானல்ல, அத மணிப்பூர்ல என்ன பண்ணான்னு சொல்றேன். இந்த ராணுவ வீரனுடைய மனைவிய நிர்வாணமா 2 கிலோமீட்டர் 100 பேர் சேர்ந்து இந்த RSS பயில இழுத்துட்டு வந்தானுங்க. வீடியோ இருக்குது, பாருங்க. ராணுவ வீரனோட பொண்டாட்டி இழுத்துட்டு வந்தாங்க, 100 பேர் சேர்ந்து ரேப் பண்ணிருக்கானுங்க. அவனை ஊர்ல விட்டுருக்கீங்க, ஊருக்குள்ள வளர்ந்துருக்கான். அவன் உங்க பிள்ளையெல்லாம் வந்து RSS சேர்த்துறேன், சாகா சொல்லித்தரேன், நான் சிலம்பம் சொல்லித்தரேன், எக்ஸசைஸ் சொல்லித்தரேன் கூட்டு போவான். அப்புறம் குண்டு வைக்கிறது கத்து தருவான், ரேப் பண்றது கத்து தருவான், கலவரம் பண்றது கத்து தருவான். இங்க இருந்து குஜராத் கூட்டு போய் பயிற்சி தரேன். என்னடா பயிற்சி தருவேன்? குஜராத்ல குண்டு வைக்கிற பயிற்சி, கலவரம் பண்ற பயிற்சி, பொம்பளைங்க ரேப் பண்ற பயிற்சி. இத மணிப்பூர்ல பண்ண வீடியோ இருக்கு, பாக்குறீங்களா? வீடியோ இருக்கு சார்.
வீரனுடைய பொண்டாட்டி 2 கிலோமீட்டர் ட்ரெஸ் இல்லாம சட்ட துணிமணி இல்லாம அப்படியே எடுத்துட்டு வர்றான். 100 பேர் சேர்ந்து ஒரு பொம்பளை பிள்ளைய ரேப் பண்ணா ஒரு ராணுவ வீரனோட பொண்டாட்டிக்கு இதுதான் நிலைமைன்னா நம்ம வீட்டுல நிலைமை என்னத்துக்காகும்? தமிழ்நாட்டு நிலைமை என்னத்துக்காகும்? அதை யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. இது தினந்தோறும் நடக்குது வடநாட்டுல, வட இந்தியாவில் தினம் நடக்குது. அப்படிப்பட்ட பிஜேபிய இங்க வளர விடலாமா? RSS காரனை வளர விடலாமா? இந்து முன்னணி வளர விடலாமா? அப்படின்னு நீங்க தான் யோசிக்கணும். இந்த இடத்துலதான் இந்த மண்ணுக்கு வளர்ச்சி தர்றதுக்கு, இந்த மண்ணுக்கு நல்லது பண்றதுக்கு, நம்ம ஆளுங்க வளர்றதுக்கு, நம்ம பிள்ளைங்க வளர்றதுக்கு, நம்ம பிள்ளைங்க நல்லா படிச்சு மேல வர்றதுக்காக இந்த பகுதியில ஒரு வெற்றி வேட்பாளரை நிறுத்த வைத்திருக்கிறார்கள். நன்கு படித்தவர், மக்களுக்காக போராடக்கூடியவர், மிக ஒழுக்கம் நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், மரியாதைக்குரிய தோழர் செந்தில் செல்வன் அவர்கள், இங்கே செந்தில்நாதன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றனர். நல்லா படிச்சவரை, பண்பானவர் தயவுசெய்து தேர்ந்தெடுங்க. ஒரு மோசமான கட்சியை நல்ல நம்ம ஊருக்காரர் நாம ஒரு அம்மா நிக்குது அப்படின்னா தேர்ந்தெடுத்துறாதீங்க. கட்சி மோசமானது. அந்த அம்மா கொஞ்சம் புத்திமதி சொல்லுங்க. இப்படிப்பட்ட கட்சியில இருக்கிறீங்களாமா, வேற கட்சிக்கு போங்கம்மா புத்திமதி சொல்லி விடுங்க. பெரியவங்களா இருக்கிறீங்க, நீங்க பார்த்து புத்திமதி சொல்லுங்க. ஆக இங்க இருக்கக்கூடிய தோழர் செந்தில் அவர்களுக்கு ஏன் தோழர்னு சொல்றோம்னா, ஏழை எளிய மக்களுக்கு அவர் தோழர், நண்பர், பாதிக்கப்படுற மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு போராளி, ஐயா வைகோ அவர்களுடைய படை தளபதி. இப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டை நேசிக்கக்கூடிய, தமிழனை நேசிக்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுத்த வகையில உதயசூரியன் சின்னத்தில் அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு நான் விடைபெறுகிறேன். அவரை வெற்றி பெற வைக்கிறது உங்க பொறுப்பு. இல்லைன்னா ஊர் நாசமா போயிரும், நாடு நாசமா போயிரும். இந்த பிஜேபி காரங்கிட்ட, குஜராத்துக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துறாதீங்க, நாட்டை கொடுத்துறாதீங்க. வீடு வீடா வருவாங்க, அதுக்காக நாட்டை கொடுக்க முடியாது. சாமி எல்லாம் கோயிலாம் நம்ம பாத்துக்கலாம். இவங்க வந்து கோயிலாம் கட்டி தரல, நம்ம முன்னோர் கட்டி வச்சது நம்ம காப்பாத்திக்குவோம். அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆகவே அன்பானவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு எல்லாம் இருக்குதுங்க. இது வெறும் தேர்தல் இல்ல, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு. ஏற்கனவே எம்பிக்களோட எண்ணிக்கை குறைச்சிட்டான். இது தமிழ்நாடு எம்பி அங்க சேரே கிடையாது, பார்லிமெண்ட்ல உட்கார்றதுக்கு சேர் வர மாட்டான். அதனால ஆகி போச்சு. இப்படிப்பட்ட நிலைமையில தான் வந்து நின்று நாங்க பேசுறோம். நீங்க தயவுசெய்து உங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம், தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய வேலையில நீங்களும் எங்களோட சேர்ந்து நில்லுங்க. பிஜேபிக்கு ஒரு நாள் ஓட்டு போட்டுறாதீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லதும் பண்ணாத பிஜேபிக்கு ஓட்டு போடாதீங்க. இங்க உதயசூரியன் சின்னத்துல மரியாதைக்குரிய தோழர் செந்தில் அவர்கள் இங்க வேட்பாளராக போட்டியிடுகின்றார். படிச்சவரை, பண்பானவரை, மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அனுப்புனா மொடக்குறிச்சி தொகுதிக்கு மரியாதையாக இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இந்தியாவே அலற வச்ச இடம் மொடக்குறிச்சி, இந்தியாவே அலற வச்ச ஊர் மொடக்குறிச்சி. கிட்டத்தட்ட 1066 வேட்பாளர் இங்க போட்டி போட்டாங்க. விவசாயிகளோட கோரிக்கை நடைமுறைப்படுத்தணும் சொல்லி போராடின மண்ணு இந்த மண்ணு, மறந்துடாதீங்க. ஏத்து போராடின மண்ணு, அதையெல்லாம் நடைமுறைப்படுத்துறேன்னு அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்கள் இங்க பெரு வெற்றி பெற்றாங்க அந்த மண்ணுல. அப்படிப்பட்ட போராளிகளுக்கு இடம் கொடுத்தீங்க. விடுதலை புலிகளுக்காக தன்னுடைய இடத்தை கொடுத்து, பயிற்சி கொடுத்து, அதனால 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சுப்புலட்சுமி ஜெகதீசன் அம்மாவை தேர்ந்தெடுத்த மண் உங்க மண்ணு, போராளிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய மண் உங்க மண்ணு. இதுல போய் பிஜேபி காரனெல்லாம் தேர்ந்தெடுத்தா நம்மளுக்கு அசிங்கமா இல்லீங்களா? அதனால அதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு நம்புறேன். இந்த மண்ணினுடைய பெருமையை காப்பாத்துங்க, போராளிகளை வளர்த்தெடுங்க, போராளிகளுக்கு இடம் கொடுங்க, போராளிகளை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கு அனுப்புங்க. அங்கே செந்தில் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அங்க வரட்டும். அப்ப நடக்கக்கூடிய நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் நானும் உங்களோடு பங்கெடுக்கின்றேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.